ஹாய். ஆமாம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கவனிங்க, சில விஷயம் உங்களோட கூட ஷேர் பண்ணலான்னு. என்ன அப்படின்னா, என்னப்பா நிறையா ஷேர் பண்ணுற அப்படின்னா, ஆமாம், நிறைய ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன தோணுதோ அது சொல்லிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை. ஓகேவா? கவனிங்க, சில பேர் பாருங்களேன், சிலர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி, இந்த பூமியிலலாம் வாழ முடியும், உலகத்தை நீங்கள் பின்பற்றாதீங்க, உலகத்தில் அன்பு கூறாதவர்கள் வேதமே சொல்லுது, அதனால் பூமியில் நீங்கள் வாழறதே வேஸ்ட்டு, இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்கள்லாம் வேஸ்ட்டு, இந்த பூமியில் வாழறதை விட நம்ம பரலோகமே போயிடலான்னு சில பேர் இதை போதிச்சுட்ருக்குறாங்க. சில பேர் சபையிலே இதை டீச் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், கவனிங்க, ஒரு காரியத்தை உங்களுக்கு நல்லா சொல்கிறேன் பாருங்கள். இந்த பூமியில் நீங்கள் நல்லா சந்தோஷமாக வாழ முடியலன்னா பரலோகத்திலே உங்களுக்கு இடம் இல்லை. ஆமென். கர்த்தர் சொன்னார், இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் பூமியில் உபத்திரம் உண்டு, ஆனால் நான் அதை ஜெயிச்சேன்னார். இயேசு ஜெயிச்சார். இந்த உலகத்தில் வாழ்ந்து காமிச்சார். சந்தோஷத்தில், வெற்றியில், எல்லாத்துலேயும் ஒரு முன்மாதிரியாக இருந்தார். யார் சபிக்கப்பட்ட பூமின்னு யார் சொல்கிறது? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படி பேசுகிற ஆள் மதத்தை பேசுகிறாங்க. மதத்தை பேசுகிற ஆளை ஃபாலோ பண்ணாதீங்க. நான் உண்மையிலே ஓப்பனாக சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த பூமி கடவுள் எவ்வளோ அழகாக நேசிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆதாம் மூலிமா இந்த பூமி சபிக்கப்பட்டதுன்னு வேதத்தில் சொல்லுகிறது. 2ஆம் ஆதாம் இயேசு மூலிமா, இயேசுவின் இரத்தத்தின் சிந்தப்பட்டது மூலிமா இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஓகே, இது அழகான பூமி, குடும்பம், அழகான குடும்பம். இதை நேசிங்க. நீங்கள் இதை எவ்வளோ அழகாக இதை அனுபவிக்கிறீங்களோ இதை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை ஜெயிச்சு நீங்கள் வாழ முடியும். ஓகே, நீங்கள் நல்லா இருப்பீங்க. காட் பிளஸ் யூ.